மக்களே வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நேற்று நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து இன்றைக்கி நேற்று நடந்த பிக் பாஸ் அதில் வந்து காலைல நம்ம பேட்மேன் அவர்கள் பேட்மேன்கிறத விட பேட்மேன் சொல்லலாம். நல்லா மண்டையை கழுவுறாரு, மண்டை போட்டு பேசுகிறாருங்கிறத விட மண்டையை கழுவுறாரு. நல்லா இருக்கிறவனையும் பச்சை வாங்கி ஓட விட்டுறாரு நினைக்கிறேன். அவர் ஒரு நாள் இருந்திருந்தா அந்த அளவுக்கு போட்டு கழுவினார். அப்போது உள்ளே நடந்த விஷயங்களை ஜாக்லின் வந்து தீபக்கிட்ட வந்து அருண்கிட்ட வந்து ஏதோ இது பண்ணியிருந்தாங்க போல், வேலை ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க போல். அருண் வந்து ஜாக்லின் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து வர்ஷினி வந்து வெளியே சொன்ன உடனே சௌந்தர்யா வந்து இருந்தாங்க. சௌந்தர்யாட்ட சொன்னோடனே அவங்க வந்து நான் கேட்டேன் முதல் நாள் முட்டை போட்டுக்கிறேன்னு, ஆனால் நீங்கள் வந்து விட மாட்டேனீங்க, ஆனால் இன்றைக்கி மட்டும் எப்படி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை, அது வந்து ஃப்ரெண்டுக்குள்ளே நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும், அதுக்காண்டி நான் வேணாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறீங்க, ஆனால் இது வந்து ஃப்ரெண்டுக்கு செய்ய மாட்டிங்களா அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ரெண்டும் பேசினோடனே ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே ரெண்டு பேரும் வந்து எதுவும் அதிகமாக வச்சுக்கிறது இல்லை. ஒன்று இந்த தர்ஷிகாவுக்கும் ஜாக்லின் சண்டை வரும்போதில் சௌந்தர்யா வந்து கேட்க போனாங்களா, கேட்ட உடனே அதில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சண்டை இது வச்சு கேட்ட உடனே அதுலேருந்து ரெண்டு பேருமே அதிகமாக வச்சுக்கிறது இல்லை. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாருங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. இடவில்லை அன்றைக்கி சௌந்தர்யா வந்து அழுதுட்டு இருக்கும்போதில் அன்றைக்கி வர்ஷினியும் இவங்களும் ஜாக்சனும் வந்து இது ஒன்று குறைச்சலொன்று அழுதுட்டு இருந்தோடனே போயிட்டு ஆறுதல் பண்ணாங்க. நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி சின்ன ஒரு ஆறுதல் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது நேற்று நல்ல சண்டையாக போச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே பேசி ரயன் தான் வந்து போங்க கம்முன்னு அப்படின்னாரு. அவர் பரவாயில்ல. ஆனால் உண்மைக்கே அவருக்கு எப்படி இந்த வயசில் இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குன்னு ஒன்றுமே புரியல. யாருக்காக இருந்தாலும் இந்த அளவுக்கு நான் யோசிக்கிறதுக்கு இது வராது. அந்த வகையில் வந்து அவர் கொஞ்சம் நல்லா இதாக தான் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் வந்து நம்ம தீபக் அவர்கள் வந்து வர்ஷினியா ஏதோ சொன்னாங்கன்ட்டு வர்ஷினி அழுதுட்டு இருந்தாங்க. நாள் தான் வந்து சௌந்தர்யா வந்து அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. ஏம்மா இப்போ நேற்று பண்ணியே, அப்போ அதுக்கு பேர் சிம்பத்தி தானாம்மா? ஒன்று ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுக்கலான்னு அழுத. அப்போது அதே மாதிரி தானே அந்த பிள்ளைக்கு இருந்திருக்கும், அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கும். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருக்கும், கஷ்டத்தை யார்கிட்ட சொல்கிறது தெரியாமல் அழுதுருக்கும். இதெல்லாம் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுன்னு எல்லாம் அப்புறம் என்னமா அர்த்தம்? ஏதாவது பேசுகிறேன்னு பேசக்கூடாதுமா, சரியா? புரிஞ்சு பேசு. சிம்பத்திக்கு உனக்கு பிடிக்கலங்கிறக்காண்டி என்னென்ன பேசலாம்னு சொல்லாரு. அது பேசுனா கூட பரவாயில்ல. அந்த இதில் உள்ள ஹாலில் உட்காந்து பேசுனாங்க. பேசிட்டு விட்டுருந்தா கூட பிரச்சனையே இருக்காது. ஓகே எல்லாம் சொன்னாங்க, 4 பேர் சொன்னாங்க. யார் சொன்னது வந்து பெருசாக ஆகலை. ஆனால் கடைசியில் இவங்க 2 பேரும் வந்து கேமராமனாக சொல்லும் பாருங்க, குட்டி சத்தானும் இந்த சுமார் மூஞ்சி குமாரி வர்ஷினி வந்து கேமரா முன்னாடி வந்து சொன்னாங்க பாருங்க. அதுதான் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். எல்லாத்துக்கும் இது அங்கே சொல்லியிருந்தா கூட அதோட விட்டுருப்பாங்க. அது ஒரு கேமு, அங்கே ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்ட்டு போயிருந்துருக்கோம். மறுபடியும் வந்து அதை வந்து எடுத்து சொன்னாங்க பாருங்கள் கேமராவில் வந்து. அதுதான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு இதாக இருக்கும். அதனால தான் நேற்று நிறைய பேர் வச்சு இது பண்ணி விட்டாங்க. இன்றைக்கி அதை பற்றி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்பாரான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து சாக்சனை வச்சு ரயன் ஒரு பிடிச்சாரு. ஏமா ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டேன்ற, ஆனால் வந்து அதுக்கு வந்து எகத்தலை பண்ணிட்டு இருக்கிற, நீ வந்து அடுத்தவங்களை வந்து குறை சொல்லி இருக்கிறன்னாரு. கரெக்டாக தான் கேட்டார். அந்த 8 பேரையும் குறை சொல்கிறதுக்கு இந்த 8 பேருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. இவங்களுக்கு ஒரே ஒரு தகுதி என்னென்னா, நம்ம வெளியே போயிட்டோம், நம்ம மேலே வந்து இவங்க மேலே வன்மத்தை நல்லா கக்குவோன்னு சொல்லி கக்குறாங்க. நெருப்பாத்து அள்ளி கக்குறாங்க. அதுதான் உண்மை. அந்த ஒரு கடுப்பு தானே தவிர இவங்களுக்கு வந்து உள்ளே போய் இவங்க ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்படியே பண்ணாலும் அது வந்து ஒன்றும் பெருசாக ஆக போகிறது கிடையாது. ஒரு 90 நாள் 95 நாள் இருந்து பண்ணுறத வந்து ஒரு 2 வாரம் 20 நாள் 30 நாள் இருந்து போனவங்கலாம் பண்ணால் அதை வந்து மக்கள் வந்து எல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஏற்றுக்கிற மாதிரி மக்கள்லாம் கிடையாது. அதனால் வந்து இவங்க வன்மத்தை கக்கட்டுன்ட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவ்வளோதான். நம்மளை பொறுத்தவரைக்கும் அப்படி தான் எல்லாரும் அப்படி தான் யோசிக்கிறாங்க. யாருமே வந்து அந்த 8 பேரும் வந்து நல்லா இதாக இருக்கட்டும், பரவாயில்ல 8 பேரில் ஒரு ஆள் வரட்டும், அவங்க திறமையானவங்களும் யாருமே கிடையாது. அந்த 8 பேரில் யாருக்கும் அந்த அளவுக்கு பெரிய அளவில் தனிப்பட்ட திறமைகள் எதுவுமே இருந்த மாதிரி தெரியல.
அதுதான் சொல்லணும். உண்மைக்கே அவங்க தான் உண்மைக்கே சிம்பத்தியை வந்து உள்ளே வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க, அடுத்தவங்களுடைய ஆட்டத்தை வந்து குலைக்கிறாங்களே தவிர அவங்களால இந்த பிக் பாஸுக்கும் சரி அந்த போட்டியாளருக்கும் சரி எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. வேஸ்ட்டு லக்கேஜ். நான் ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்கிறேன், எப்பயும் அதான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த வாரம் வச்சுருந்தாங்கன்னா அது வரைக்கும் நான் அதான் அதான் இருக்குது. அதுதான் அவங்களுடைய இதுவே வந்து அவங்களால வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம புல்லட் டாக்ஸ் நடந்துச்சு. புல்லட் டாஸ்கில் வந்து முத்துக்குமரன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்சாப்புல. ஓகே, பரவாயில்ல, நல்லா வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நல்லா ஆமாம், ஒன்று புல்லட் சீக்கிரம் நல்லது தானே. அதுக்கப்புறம் வந்து சாச்சனா வந்து சண்டே அப்போ வந்து முத்துக்குமரன் வந்து ஏதோ சொல்ல வந்த உடனே நம்ம ராயன் வந்து ஆஃப் பண்ணி விட்டாப்புல முத்துக்குமரனை. அதுக்கப்புறம் வந்து கம்முன்னு முத்துக்குமரன் போயிட்டாப்புல. சரி ரைட்டு, நம்ம பல்ப் வாங்கக்கூடாது, பல்ப் வாங்கக்கூடாதுன்ட்டு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணாங்க டான்ஸு. அப்புறம் இது முடித்தாங்க. நேற்று வந்து அவர் முத்துக்கும் நல்லா டான்ஸ் ஆடிருந்தாப்புல. பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு எது ஆட தெரியாதவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று பரவாயில்ல. நான் வந்து நான் வந்து இப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணிவிட்டு அடுத்தவங்கள இது பண்ணுறத விட நம்ம சாக்சனாவோட அது பரவாயில்லன்னு தான் சொல்லி நான் முத்துக்குமருக்கு வந்து நல்லா டான்ஸ் ஆடினாப்புல. அப்புறம் அவங்க தீபக் அவர்களும் நல்லா டான்ஸ் ஆடினாங்க. நல்லா இதாக இருந்தது, நல்லா இருந்தது, டான்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு மதியம் சௌந்தர்யாவும் ஜாக்லின் பேசினாங்க. என்ன ஏது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. பேசட்டும், பேசி அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்தால் தான் நல்லாயிருக்கும். என்ன கேட்டால் என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னாக்கா, நீ கேமாக இருங்க, விளையாட்டாக இருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா அதை தனியாக ஒதுக்கி வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இப்போ மஞ்சரி வந்து முத்துக்குமரன் வந்து எந்த இதுவும் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அது மாதிரி முத்துக்குமரன் வந்து மஞ்சரி வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. அதுதான் இப்போ சௌந்தர்யா பண்ணுறது அதுதான் பண்ணுறாங்க. நான் குறை சொல்ல தப்பு பண்ணால் கேள்வி வைப்பேன், எனக்கு தப்பாக தெரிஞ்சால் கேள்வி வைப்பேன்னு சொல்லி பண்ணுறாங்க. அது கரெக்டு தான். ஆனால் விளையாட்டுன்னு வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குது அது மாதிரி இதுன்றாங்க. இன்றைக்கி நம்ம விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாரு, என்ன பண்ணுறாருன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மற்றபடி நேற்று டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் அப்படியே இதாகிடுச்சு. இன்றைக்கி ரிசல்ட் இன்றைக்கி தான் சொல்கிறேன்னு இருக்காங்க. ஓகே மக்களே, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க.